ரெண்டு பேரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் ஆக்சுவலி ஆனஸ்ட்லி நான் எதிர்நீச்சல் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னும் பார்த்தேன், இப்போ பார்ட் 2 பார்க்குறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் சார். எதுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்டா வந்து நான் நிறைய டைமென்ஷன் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இவர் வந்து ஒரு டிப்பிக்கல் இப்போ நிறைய பேர் ஒரு டைலாக் சொல்லி பேசிக்காக ஒரு நடிப்புன்னு ஒன்று இருக்கும். அது கிடையாது. இவர் வந்து அந்த கேரக்டரை வாழ வைக்கிறாரு. நம்ம வீட்டு பொண்ணு என்ன நடந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொண்டு வர போகும்போது அதுக்கு தகுந்த ஹரிப்ரியா சரி, மேம் சரி, அவங்க அந்த கேரக்டர்ல வாழ வைக்கிறாரு. ஸோ அவர் கூட ஒரு டைரக்ஷன் பண்ணா மேபி டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் நிரோஷ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். டெஃபினெட்லி மேம். அது நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். மேம் ஒரே மேடையில 2 சேனல்ல சீரியல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 சீரியல் ஆன் தி வே. ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் ஒண்ணு. நீங்க இப்படி கூட நினைக்கலாமே, அவங்க பேனர்ல அவர் டைரக்ட் பண்ணி நான் நடிச்சிடலாம். இந்த ஐடியா நமக்கு கூட வரலையே. மேம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க பாத்தீங்களா? சூப்பர். தேங்க் யூ so much மேம். நீங்க மீட் பண்ணது இல்ல, பட் வந்துட்டு இவர் என்னென்ன சீரியல்ஸ் பண்றாரு, இல்ல சார் என்னென்ன சீரியல்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி இவர் சீன்ஸ்லாம் வச்சிருக்காரு, அந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்லீஸ்ட் நீங்க பாத்திருக்கீங்களா உங்களுடைய ஒர்க்லாம்? பொதுவா வந்து என்ன ஒரு சிக்கல் இருக்கும்னா, டெலிவிஷன்ல நம்ம வீட்டுக்கு இப்பதான் இது வருது, யூடியூப்ல எல்லாம் ஆமா வருது. ஆமா. அப்போ பண்ணும்போது நான் கோலங்கள் பண்ணும்போதெல்லாம் அது ஒன்ஸ் டெலிகாஸ்ட் ஆனா அவர் பார்க்க முடியாது.